பத்திரிகை தொலைக்காட்சியின் இதர சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். அரசியல்ல கிங் மேக்கர் அவர்கள் எத்தனை தலைமுறை ஆனாலும் காலத்தை கடந்து வரலாற்றில் இடம் பிடிப்பாங்க. பெருந்தலைவர் காமராஜர் போல, அதே போல சினிமாவில் ஹீரோ மேக்கர்ஸ் அப்படின்றது மாதிரி பாலா சார் மேடைகளை அமர்கிற பொழுது நாங்கள்லாம் அமர்ந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. ஹீரோ மேக்கர் போல என் மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த அன்பு தம்பி பாண்டியராஜனும் ஒரு ஹீரோ மேக்கர் தான். இன்னைக்கு எஸ்கே என்று சொல்லக்கூடிய சிவகார்த்திகேயனையும் தம்பி விமல் போன்றவர்களையெல்லாம் தம்பி இன்னைக்கு கலைஞருடைய குடும்பத்திலிருந்து ஒரு தம்பி. ஸோ அந்த வகையில் ஹீரோ மேக்கர்ஸ் எந்த நிலையிலும் இன்னும் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பி சூரி எல்லா கலைஞர்களோடு இணைந்து பயணிக்க முடியும் என்ற அளவில் அம்மா அப்பா கொடுத்த அந்த உடம்பை தப்பு பண்ணாம சரியான திசையில் கொண்டு சென்று இருக்கக்கூடிய அன்பு தம்பி பாபி சிம்கா 19 நாட்களில் நான் அன்பு தம்பி சமுத்திரக்கனி வினோதிய சித்தத்தை கொடுப்பதற்கு பின்புலமாக இருந்த தம்பி ஏகாம்பரம், ஸோ என் மகனாக நடித்த தம்பி தீபக், இவர்கள் இருந்த ஹரிஸ், இவர்கள் சபையில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். மோர்ச்சா ஒரு அழகான தேவையை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. தம்பி தங்கை கவிதா சொன்னதை போல தம்பி சமுத்திரக்கனி நான் அடிக்கடி ரொம்ப சாதாரணமா எங்க அம்மாவுக்கு கடைசி தம்பி குமார், தம்பி பாண்டியராஜ் சொன்னதை போல அவன் எப்படி அண்ணன் என்று சொன்னால் எங்க அண்ணனை, அதே மாதிரி நான் தம்பி அப்படின்னா கையில் காமிச்சிருக்கேன். அதாவது எல்லோரிடமும் இந்த மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு செலுத்துவது என்பது ஒரு அதிகாரத்தினால முடியாது, அன்பினால் மட்டும்தான் முடியும். அடுத்து உழைப்பினால முடியும். அடுத்து மற்றவருடைய சௌகரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வால முடியும். ஸோ அந்த வகையில் தம்பி சமுத்திரக்கனி உயரத்தில் இன்னும் பார்த்தா ட்ரெய்லர்ல பாத்தீங்களா மேபல மெனக்கெடுதல். அந்த தமிழா நான் தமிழ் பேசுறேன், தெலுங்கு பேசுறேன். ஸோ ஒரு கலைஞன் நடிச்சு பேசிட்டு தன் குரலை அதை ஐக்கியப்படுத்துறதுலாம் ஒரு கலைஞன் நிம்மதியா இருக்க முடியும். தம்பி டக்குன்னு ஒரு ஒரு படைப்பை இங்க கொண்டு வெகு தளத்துல கொண்டு கொடுக்கணும்ன்ற உணர்வு எங்க கொடுத்துருக்கோம்னா அந்த கதையினுடைய ஆழம் இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய சான்றோர்களை கொண்டு உட்கார வச்சிருக்க முடியும். இன்னைக்கு மதர் சென்டிமெண்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க. தந்தை என்பவன் வித்து, தாய் என்பவள் அடைகாத்து அது வெளியே குஞ்சாக கொடுப்பார். இந்த முகம், இந்த குரல், இந்த சிந்தனை அனைத்தும் தந்தைக்கு உரிய. இன்னைக்கு அவசரமான இந்த உலகத்துல அரசியல் ரீதியிலும் சரி, சினிமாவும் சரி, இன்னைக்கு மதர் சென்டிமெண்ட் ஒரு இன்ச்சு தாண்டி ஃபாதர் சென்டிமெண்ட், தந்தை உணரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அவசர உலகத்துல தேவைப்படுது எல்லாருக்கும். தந்தையை நம்ம சரியாக அங்க அப்பா யாரு அப்படின்னா சரியாக நான் உணர்வு பொழுது அப்பா இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு. அது மாதிரி ஃபாதர் சன் சென்டிமெண்ட் ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுது நிகழ்வா இருக்கு. தன்ராஜ் சொன்ன மாதிரி நானும் அதை உணர்ந்தேன். அதே தான் இந்த சூரியனுடைய உணர்வு வருஷனாக பார்த்தேன். ஒரு நகைச்சுவை கலைஞன் ஒரு கதையை ஒரு இடத்துல வாங்கி அதை ஸ்கிரீன் பிளே பண்ணி நடிக்க தெரிந்தவனுக்கு தெரியும் மீட்டு. அதே போல ஒரு தன்னை ப்ரமோட் பண்ணி போவதற்காக தம்பி ஹீரோவாக நடிச்சு இயக்கியும் இருக்கான் தன்ராஜ். ஸோ உன்னுடைய முயற்சி வெற்றி பெறணும் தம்பி, நிச்சயமா வெற்றி பெறும். அதற்கான மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தான் தம்பி சமுத்திரக்கனி. ராமம் ராகவம் சிறந்த வெற்றி பெற்று என் அன்பு தம்பி ஹீரோவாகவும் டைரக்டராகவும் அவனை நம்பி பணத்தை ஒப்படைத்த அந்த முதலாளியை சந்தோஷப்படுத்தக்கூடிய உணர்வு ஏற்படுத்த வேண்டும் இறைவனை பிரார்த்தனை. நன்றி. ராமம் ராகவன் எனக்கு தன்ராஜ் எனக்கு பல வருஷமா நண்பர். தெலுங்கு படத்துல சின்ன சின்ன ரோல்ஸ்ல இருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப உழைப்பார். அவர் ரொம்ப பெரிய உழைப்பாளி. அவர் இன்னைக்கு ஈவினிங் அவர்கிட்ட பேசினாலும் சரி, எப்போ பேசினாலும் எப்பவுமே சினிமா பத்தியே பேசிட்டு இருப்பாரு, கதைகளை பத்தி பேசிட்டு இருப்பாரு. ஸோ அப்புறம் தான் நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் டார்லிங் என்ன நீங்க டைரக்ட் பண்ற ஐடியாலாம் இருக்கேன் போது, ஸோ அப்போலேருந்து ஓப்பன் ஆச்சு நினைக்கிறேன். 7 years பேக்னு நினைக்கிறேன். நான் வைசாக்ல பேசிட்டு இருக்கும்போது நடந்தது. ரீசெண்டா லாஸ்ட் இயர் ராமம் ராவர் கதை சொன்னாப்ல. சொன்னோடனே நான் ரொம்ப வியந்துட்டேன். நான் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதுல உள்ள எமோஷன்ஸ் ஆகட்டும், அதுல உள்ள நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நான் ரொம்ப வியந்தேன். நான் தன்ராஜ் என்ன உனக்குள்ள இப்படி ஒரு இதா ரொம்ப ஷாக்கா இருந்தது. அப்புறம் அப்பா கேரக்டர் யாரு பண்றாங்கன்னு கேட்கும்போது கனியண்ணன் சொன்னோம். நான் சொல்லிட்டேன், நீ எல்லாத்துக்கும் மறந்துரு, இனி அண்ணன் இந்த படத்தை எப்படி கொண்டு போறாரு மட்டும் நீ பாத்துக்கோ. அது இனி உன் படம் இல்ல, சமுத்திரக்கனியன் படம். அந்த பேபியை எவ்வளவு அழகா மக்கள் முன்னாடி டெலிவரி கொடுப்பாருன்றது மட்டும் நீ பாத்துக்கோ. இட்ஸ் ஹியூஜ் சக்சஸ். கண்டிப்பா நம்ம வீட்டுல எல்லாரும் வீட்டுல இருக்கிற ஒரு எமோஷன் தான், ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கான ஒரு எமோஷன்.
எனக்கு டீசர் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு சொன்னதை விட இன்னும் பல ரெட்டு வந்து வந்து பயங்கரமா எடுத்திருக்காப்ல. நிறைய கொஞ்சம் 4-5 சீன்ஸ் நான் பார்த்தேன். நான் ரொம்ப எமோஷனா எனக்கும் கனெக்ட் ஆனது. கண்ணில் எனக்கு தண்ணியெல்லாம் சுத்தி இருந்தது ஒரு 2 சீன் பார்க்கும்போது. ஸோ சமுத்திரக்கனியை பத்தி சொல்ல தேவையில்லை. ரொம்ப அற்புதமா ஒரு கண்டிப்பான ஒரு அப்பாவாகவும் ஒரு பாசமுள்ள ஒரு அப்பாவும் அது நிறைய ஷேட்ஸை வந்து ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. போத் தன்ராஜ் அண்ட் சமுத்திரக்கனி அண்ட் ஹோல் டீம். ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். இந்த படம் தெலுங்கு தமிழ் இந்த 2 பாஷையிலும் பெரிய வெற்றி ஆகணுன்றது என்னோட கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.